ஹலோ ஹால், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி, ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங்கில் ஒரு மினி பர்த்டே பார்ட்டி எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது. அதாவது இது வந்து ஒரு பிகினர்ஸ் லெவலான சிம்பிளான ஒரு கோடிங் தான். இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு எந்த மாதிரிலாம் பர்த்டே பார்ட்டி, யாருக்கு பர்த்டே, எந்த மாதிரி கோட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக பர்த்டே யாருக்கு அப்படின்னா பிரின்சஸ்க்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரின்சஸ்க்கு தான் அந்த பர்த்டே. பிரின்சஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க, ஆபி அண்ட் அவேரி. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பிரின்சஸோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போக போகிறாங்க. சரிங்களா? இப்போது ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை ஸ்டேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பேக் ட்ராப்ஸில் 2 பேக் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலர்ஃபுல் சிட்டி, அடுத்து செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி, ஃபங்க்ஷன் பார்ட்டி நடக்கிற பிளேஸு. ஓகேங்களா? இப்போ கோட் ஏரியாவுக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த அபிங்கிற ஃப்ரெண்டு வந்து அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு பிரின்சஸோட பர்த்டேக்கு போகணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இவங்களுக்கான கோடு என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், வென் கிரீன் ஃபிளாக் கிளிக்டு, கிரீன் ஃபிளாக் கிளிக் பண்ணும்போது எப்பவுமே அவங்களோட பொசிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கோ டுல -203 ஒய் ஆக்சஸ் -99 இருக்கணும். அடுத்து ஸ்விட்ச் டு பேக் ட்ராப் கலர்ஃபுல் சிட்டி. அந்த பேக் ட்ராப் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல் சிட்டியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஸ்விட்ச் டு காஸ்டியூம் அபி ஏ. அதாவது காஸ்டியூம்ஸ் நம்ம டேப் பண்ணி காட்டுறோம் பாருங்க. காஸ்டியூம்ஸ்ல இவங்களுக்கு ABCDன்னு சொல்லி 4 காஸ்டியூம்ஸ் இருக்கு. அதுல அவங்க ஸ்டார்டிங் காஸ்டியூம்ஸ்ல தான் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டார்டிங் காஸ்டியூம்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகணும்ன்றதுனால கோட்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஸ்விட்ச் டு காஸ்டியூம் ஏ, ஸ்விட்ச் டு காஸ்டியூம் ஏன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து மூவ் 30 ஸ்டெப்ஸ், ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு சே ஹாய் டி ஃபார் 2 செகண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்து ஹாய் டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வெயிட் 4 செகண்ட்ஸ், ஒரு 4 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி, ஏன் 4 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னா, அவங்க ஃப்ரெண்டோட ரிப்ளை நமக்கு கிடைக்கணும் இல்லையா? இப்போ நான் அவங்க ஃப்ரெண்டோட கோட காட்டுறேன் பாருங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஃபிளாக் கிளிக் பண்ணும்போது கோ டு பொசிஷன் வந்து 232 அண்ட் -81 இருப்பாங்க. அடுத்து ஸ்விட்ச் டு காஸ்டியூம், ஃபர்ஸ்ட் அவங்களோட ஏ காஸ்டியூம், அந்த அவரி வாக்கிங் காஸ்டியூம்ல ஏல இருப்பாங்க. காஸ்டியூம் டேப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ காஸ்டியூம்ல இருக்காங்க. இப்போ கோட் ஏரியாவுக்கு போகலாம். ஏ காஸ்டியூம்ல இருந்துட்டு வெயிட் 3 செகண்ட்ஸ். எதுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னா, அவங்களோட அபி ஃப்ரெண்ட் பேசுறாங்க இல்லையா, அந்த டைம் கேப்புக்காக நம்ம வெயிட் பண்றோம். ஸோ வெயிட் 3 செகண்ட்ஸ். அவங்க வந்து சே ஹாய் டி முடிச்சாங்க இல்லையா, இப்போ இவங்க சே ஹலோ டியர் ஷெல் வி கோ. இப்போ ஹலோ டியர் நம்ம போலாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. சேனா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து மூவ் -20 ஸ்டெப்ஸ். அதாவது இப்போ வந்து இங்க அப்படி இந்த பக்கம் போறாங்க. ஸோ அதனால இது வந்து பிளஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ்ல கொடுக்குறோம். இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் மூவ் பண்றாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரணும்ன்றதுனால தான் -20 ஸ்டெப்ஸ். சரிங்களா? ஓகே. இப்போ இவங்க வந்து சே ஹலோ டியர் ஷெல் வி கோ சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வந்து ரிப்ளை பண்ணோம் இல்லையா, இப்போ அபி வந்து ரிப்ளை பண்ணோம், அவன் தானே. ஸோ இவங்களோட கொடுக்க போகலாம். ஸோ ஹாய் டி சொல்லி அவங்களோட ஹலோ டியர் ரிப்ளை வாங்கினதுக்கு அப்புறமா இவங்க வந்து சே ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் என்ஜாய்மெண்ட். என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட என்ஜாய்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. தெரியுதுங்களா? இப்போ ஸ்டார்ட் அவர் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 செகண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ இவங்க வந்து ரிப்ளை பண்ணணும் இல்லையா, இன்னொரு ஃப்ரெண்டு. ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, -20க்கு மூவ் பண்ணிட்டு 9 செகண்ட் வெயிட் பண்ணி கிளைட் பண்ணிட்டு இந்த ஆக்சஸ் பொசிஷனுக்கு வந்துட்டு காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. காஸ்டியூம் வந்து ஸ்டார்டிங்ல ஏ காஸ்டியூம்ல இருந்து சி காஸ்டியூமுக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. அப்படி காஸ்டியூம் சேஞ்ச் ஆகணும் உடனே இவங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க பாருங்க, கிளைட் ஆயிட்டு அகைன் இவங்களோட காஸ்டியூம் சி காஸ்டியூம்ஸ்
சி காஸ்டியூமுக்கு சேஞ்ச் ஆயிக்கிறாங்க. கிளைடு பொசிஷன் வந்துட்டு சி காஸ்டியூமுக்கு சேஞ்ச் ஆயிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி சேஞ்ச் ஆன உடனே பிரின்சஸோட பிரசன்ட். இப்போ பிரின்சஸ் வராங்க. ஓகேங்களா? இப்போ பிரின்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கிரீன் ஃபிளாக் கிளிக் பண்ணும்போது ஹைட் ஆயிருக்கணும். கோ டு பொசிஷன் இங்க போயிருக்கணும். வெயிட் 7 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். நெக்ஸ்ட் பேக் டிராப் வந்ததுக்கு அப்புறமா ஷோ ஆகணும். அந்த நெக்ஸ்ட் பேக் டிராப் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கான பேக் டிராப் இல்லையா, அது வந்ததும் ஷோ ஆகணும். ஷோ ஆனதுக்கு அப்புறமா அந்த பிரின்சஸ் என்ன பேசுவாங்க அப்படின்னா, சே ஐ எம் ஹாப்பி டு மீட் போத் ஆஃப் யூ. ஸோ இவங்களோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்கிறத இவங்க நெக்ஸ்ட் பேக் டிராப் வந்து ஷோ ஆன உடனே சே சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இவங்க வந்து பிரின்சஸ் வந்து ஐ எம் ஹாப்பி டு மீட் போத் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இங்கே பாருங்க, அடுத்து நம்மளோட கேக் ஸ்ப்ரைட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ when green flag clicked go to position வந்து 14 and -93க்கு ஹைட் ஆயிருக்கணும். வெயிட் 9 செகண்ட்ஸ், 9 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணும். அடுத்து ஷோ ஆகணும். அகைன் வெயிட் 2 செகண்ட்ஸ், பிளே சவுண்டு. இப்போ பர்த்டே கேக் ஷோ ஆன உடனே ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி பர்த்டே பார்ட்டிக்கான சாங் வந்து பிளே ஆகணும். சாங்குங்க சின்ன ஒரு மியூசிக் தான், இது பிளே ஆகணும்னு சொல்லி கோடு வச்சிருக்கோம். இப்போ ஒரு ஸ்ப்ரைட்ஸ்க்கும் என்ன மாதிரியான கோட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் ஷோ பண்ணேன். இப்போ ஓவராலா இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்றேன். உங்களால பார்க்க முடியுதா? ஸோ இவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. பர்த்டே மியூசிக்கும் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன், பர்த்டே பார்ட்டி எப்படி நம்ம கோட் எழுதுறது சிம்பிளான பிகினர் லெவலுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ராட்ச் சம்மந்தமாக, ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இதர் டெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.